ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பெரிய காலை வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக ட்ராவல் வீடியோஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ப்ராப்பரான சிஸ்டம் எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவுமே நான் மொபைலில் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். சிஸ்டம் இல்லாதனால நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே ட்ராவல் வீடியோஸை வந்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி வீடியோஸில் ஆட் பண்ண முடியலங்க யூடியூப்பில். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் பண்ணாமல் இருந்தோம், வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரைடுங்க. ஒரு 3 பேர் போகிறோம், 3 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடு வந்து சூப்பராக இருக்க போது. என்னென்ன ஸ்டேட்னா, நம்ம தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட் தாங்க கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் வைல்ட் லைஃப் சஃபாரிஸ் ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஸ்டே பண்ணியிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு இடத்துலலாம் ஸ்டே பண்ண போகிறோம். சொல்லணுன்னா, இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைகர் ஸ்பாட்டிங் பிளேஸில் வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஸ்டே பண்ணும்போது நமக்கு சஃபாரி அவங்களே அலாட் பண்ணுவாங்க, ஃபுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அதிலே வந்துடும். ஸோ 3 பேர் போகிறோம். அதில் 2 பேர் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து போகிறோம், ஒருத்தர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஜாயின் பண்ணுறாரு, நம்ம ஃப்ரெண்டு. ஸோ 3 பேர் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நாள் ட்ரிப்பாக இருக்க போதுங்க இது. ஸோ வேறு லெவலில் இருக்க போது. கண்டிப்பாக பாருங்கள். நான் ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அப்போ தான் இந்த ஒரு 4 சீரியஸாக வர்றதை வீடியோவை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டே பிளான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கூடலூர் ஸ்டே. கூடலூர் போயிட்டு நாங்கள் அன்னைக்கு ஃபஸ்ட் டே ஈவினிங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் முதுமலை சஃபாரி பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டே வந்து கபினி, கர்நாடகா கபினி. ஸோ தேர்ட் டே பார்த்திங்கன்னா பந்திப்பூர் சஃபாரி. பந்திப்பூர்லேயும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம், கபினிலேயும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4th டே வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே நாங்கள் சில் அவுட் பண்ணிவிட்டு பிளாக் தண்டர் போயிட்டு ஒரே ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு, பிளாக் தண்டர் முடிச்சுட்டு ஒரு நாள் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்ப பேக் டு திருச்சி. ஸோ இதாங்க பிளான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து கூடலூர் முதுமலை கவர் பண்ண போகிறோம், செகண்ட் வந்து நம்ம கபினி கவர் பண்ண போகிறோம், அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா பந்திப்பூர், சேம் அதுவும் கர்நாடகா தான். அண்ட் தென் பேக் டு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் போக போகிறோம். அதை முடிச்சுட்டு பேக் டு திருச்சிங்க. ஸோ இதுதான் பெரிய பிளானாக இருக்க போது. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு 4-5 டேஸ் நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் மறந்து எல்லாருக்கும் ரைட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இந்த பிளானு. ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடு ஒரு 4-5 நாள் எங்களை மறந்து நாங்கள் ஃப்ரீயாக வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எல்லா இடமுமே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரியஸான பிளேசஸ். நாங்கள் அதுக்காக நிறைய எஃபோர்ட் பண்ணி புக்கிங் பண்ணி ஸ்பெஷலாக இந்த வருஷத்தை வந்து நாங்கள் இந்த சஃபாரி ரைடு அண்டு ஸ்டேஸ் இது எல்லாமே செலக்ட் பண்ணி இந்த 2024 ஏப்ரல் வந்து எங்களுக்கான நாளாக இருக்குங்க. ஸோ கைஸ், அங்கேருந்து டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே மார்னிங் சன்ரைஸும் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து கரூர்லேருந்து காங்கேயம்லேருந்து அன்னூர், மேட்டுப்பாளையம், ஊட்டியிலேருந்து கூடலூர், இதாங்க நமக்கு ரூட்டு. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து ஒரு 354 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வரும் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு. ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் ஸ்டாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் ஸ்டாப்ஸ் இருக்காது. நான் இன்னொன்று பைபாஸ்லாம் நார்மலாக உங்களுக்கு பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே போரிங் ரோட்ஸ் நமக்கு, அதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாப்ஸ் நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு வந்து மேட்டுப்பாளையம், அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்திருக்கோங்க, மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு மேலே ஏற வேண்டியதான். என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு காட்டவே இல்லை, நான் வேறு எங்கேயும் ஸ்டாப்ஸ் பெருசாக எடுக்கலை. ஹாய்டா. ஹாய். 3 பேருமே ஒரே காலேஜ். போன வருஷம் இதே மாதிரி ஒரு ரைட் போனோம், இப்போயும் அதே மாதிரி. பட் ஏப்ரல் மாதம், போன வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் போனோம். ஓகே, ஹாய். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சாப்பிட்டோம், காலையில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு வந்து இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடியே ரைட்டில் திரும்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டிக்கு போகல, கோத்தகிரி வழியாக தான் போக போகிறோம். ஸோ அந்த ரூட்லாம் கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் சுத்தாக இருக்கும், பட் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:58 காலையில். லேட்டாக தான் சாப்பிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். என்ன ரீசன்னா, கடை தேடிக்கிட்டே வந்தோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போதைக்கு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. மேலே கோத்தகிரி ஏறிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நார்மல் ரோட்ஸ் வந்து பெருசாக விளாக்ல இருக்காது. நம்ம அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறது, அங்கே சஃபாரி பண்ணுறது, அதுதான் இருக்கும். ஸோ இது வந்து பெருசாக நான் கவர் பண்ண போகிறதில்ல. கீப் வாட்சிங். ஊட்டிக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் ரோடு டவுன் ஹில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க.
டவுன் ஹில் இன்னும் ஏறலை, பட் அந்த ரூட் சூப்பராக இருக்குது, அதனால் அதை கவர் பண்ணுறேன். கோத்தகிரி ரோடு பிடிச்சாச்சுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி மேட்டுப்பாளையம் வழி. இது வந்து கோத்தகிரி ரூட்டு. இதுதான் செக் போஸ்ட்டு. இன்னும் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாம் எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் செக்கிங். இது வந்து டவுன் ஹில். நம்ம ஆக்சுவலாக இதுலேயே வந்து எலிஃபென்ட்ஸ் இதெல்லாமே கிராஸ் ஆகிற ஏரியா தான். இப்போ பாருங்க, நேராக தெரியுது பாருங்க, இதுதான் கோத்தகிரி ஹில்ஸு. அங்கேருந்து ஊட்டி போயிட்டு நம்ம ஊட்டியிலேருந்து அடுத்து கூடலூரில் வேல்ஸ் ரெசார்ட்னு ஒரு இடம் ஸ்டே பண்ணியிருக்கோம், புக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு 3 பேர், 2 பேர் தான் வந்தப்பையும் அதே இடத்துல தான் தங்கியிருந்தோம். அப்போ வந்து புக்கிங்லாம் எதுவுமே பண்ணாமல் யதார்த்தமாக போய் ரூமை நாங்களே பார்த்து புக் பண்ணோம். ஸோ வந்து செம்ம அழகாக இருக்கும் அந்த பில்டிங்கு, ரொம்ப அஃபர்ட்லியாக இருக்கும். நான் உங்களுக்கு அது எல்லாமே டீட்டெயிலில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போய் நீங்கள் புதுசாக ஒரு ரூமை தேடி போகிறதுக்கு ஃபேமிலியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கப்பல்ஸ் யார் வேணால் போகலாம். ஸோ நான் அது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். மோட்டோ விளாகிங்கில் பேசினா பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வியூ ஏதாவது காட்டுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதனால் வந்து நான் உங்களுக்கு அந்த இதை வந்து போயிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கீப் வாட்சிங். இதுக்கப்புறம் தான் நிறைய அட்வென்ச்சரஸ் வரப்போகுது. 2 பேர் போகிறாங்க. ஒன்று R15 ஒன்று, ஜிக்ஸர் 250 ஒன்று, ஹிமாலயன் ஒன்று, 3 வண்டி மொத்தம். அப்படியே கீழே அழகாக இருக்குங்க. இந்த மசனக்குடி ரோடு இதே மாதிரி தான் இருக்கும். கீழே டவுன் ஹில், நேராக மரம்லாம் அப்படியே கொடை மாதிரி மறைச்சிருக்கு. டாப்பில் வந்து ஹில்ஸு சூப்பராக இருக்குது. ஆனால் செம்ம ட்ரைலையும் இப்போ இந்த கீழே இருக்கனால ஓரளவுக்கு பரவாயில்ல. மேலெல்லாம் ஆக்சுவலாக செம்ம ட்ரையாக இருக்கும், முதுமலை அதெல்லாமே. இப்போ ட்ரையான டைமில் வந்தோம்னா நம்ம கொஞ்சம் அனிமல் ஸ்பாட்டிங் வாய்ப்பு நிறையா இருக்குது. மான்சூன் டைம்லாம் வரலாம், ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு பரிமாணமே வேறு, அது சூப்பராக இருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அனிமல் ஸ்பாட்டிங் கம்மியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. இந்த மாதிரி டைமில் அனிமல் ஸ்பாட்டிங் நிறைய வாய்ப்பு. வாட்டர் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும் நமக்கு. ஃப்ரெண்டு ஏதோ சொல்கிறான், என்னடா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி டயர் மாற்றிருக்காங்க, மேக்ஸிஸ் டயர் தான் போட்டிருக்கேன், ரியர் டயரு. என்ன அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரில, ரொம்ப டவுட்லேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அலைன்மெண்ட் இருக்க மாதிரியே இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை சுத்தமாக. டயர் நல்லா இருக்குன்னாங்க, அதான் போட்டிருக்கேன். பட் என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாகவே அலைன்மெண்ட் ஆகிட்டே இருக்குது வண்டி. ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டு இப்போ தான் சரி பண்ணோம் எல்லாத்தையுமே. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோத்தகிரி 27 கிலோமீட்டர், அங்கேருந்து ஊட்டியிலேருந்து 55 வரும் நமக்கு. இந்த கல்லட்டி வழியை நம்ம போகலாம், பட் கல்லட்டி வந்து அலௌடு கிடையாது இல்லை. அந்த கிராமத்து மக்கள், அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் அலௌடு. ஸோ வந்து நம்ம கல்லட்டி வழியே போனோம்னா டிஸ்டன்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் கம்மியாக வருங்க. பட் அது நாட் அலௌடு. ஓகே, போயிட்டே கண்டினியூ பண்ணுவோம். காட் செக்ஷன் வந்தாலே நல்லா இருக்குது, பட் டயர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை திஸ் டைம். இல்லைன்னா பிரிச்சுட்டு போயிருப்போம் நேரம். இந்த மேகெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கோத்தகிரி ரோடு. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஜூன் ஜூலை அந்த சீசனில் பூக்கிற பூ. இது செம சூப்பராக இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக இருக்குது, கீழே எல்லாம் கொட்டி கிடக்கு, பர்பிள் கலர். இப்போ இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல எல்லாம். கிளைமேட் நல்லா இருக்குங்க. இவ்வளோ ஹாட்டாக இருக்குது நமக்கு அங்கே கீழே திருச்சியிலலாம். இப்படி இங்கே சூப்பராக இருக்குது. இந்த பூ தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய அழகழகாக நிறைய இருந்தது. இதுவாது செடியில் வந்து இலையெல்லாம் இருக்குது இந்த மரத்தில். சில இலையெல்லாம் சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு பூ மட்டும் அவ்வளோ பூ இருந்ததுங்க, சூப்பராக இருக்கு. நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுதுங்க. இப்போ அப்படியே ஊட்டி போகிற வழியில் ஒரு டீ கல்லில் நின்றுட்டு, ஒரு செம லொக்கேஷனுங்க, நல்ல காற்று ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல நின்றுட்டு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கடைக்காரவங்கள்ட்டையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஊட்டி வந்து நாங்கள் இருக்க இடத்துல, இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க இடத்துலேருந்து 16 கிலோமீட்டர். ஸோ ஊட்டி டக்குன்னு ரீச் ஆயிடுவோம் ஒரு 1/2 hourல. அங்கேருந்து கூடலூர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. ஸோ எப்படியும் ஒரு 1.5 2 hours மேலே ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்னால அவ்வளோ ஸ்பீட் போக முடியாது. ஒரு 2 மணிக்கெலாம் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. இந்த ரூட்டை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு. செம்ம டென்ஸாக இருக்குங்க. ஊட்டி மேலே ஏறிட்டு இருக்கும்போது நல்ல கூலிங் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏப்ரல் மாதம்
நம்ம ஊர்லலாம் வெயில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு. இங்கேயும் வெயில் இருக்குது, பட் வந்து உங்களுக்கு மூவிங்லாம் ஒன்றுமே தெரியாது. செம கூலிங், பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, சூப்பராக இருக்குங்க. ஊட்டி ரீச் ஆகிடுச்சுங்க. ஊட்டி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ரைட்டை கட் பண்ணி இப்போ வந்து கூடலூர் ரோடு பிடிச்சிட்டோம். இப்போ தான் ரைட்டுக்கு டேர்ன் பண்ணோம், அதுலேருந்து போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கூடலூருக்கு இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour 1.5 hour ஆகும். 1 hour 1.5 hourக்கு மேலே கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அது ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு, அது நல்ல பைன் ட்ரீஸ்லாம் நிறையா இருக்கும் அங்கே, சூப்பராக இருக்கும் ரோடு. நான் அந்த ரூட்டை வந்து அவங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. டுவர்ட்ஸ் கூடலூர் போயிட்டுருக்கோம். ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. ஃபுல்லாக யூக்கலிப்டஸ் மரம் தான். இந்த பக்கம் யூக்கலிப்டஸ் பிளான்டேஷனு, இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு. செம்மையாக இருக்குங்க ரூட்டு. போனோட இங்கே வந்தப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம், சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் இன்னும் ஒரு 30 to 40 minutes ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு உங்களுக்கு அந்த நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரம் தான் பிளான் பண்ணி வந்தோம் இன்றைக்கி. ஏன்னா அடுத்து முதுமலை ஜீப் சஃபாரி இருக்குது எங்களுக்கு. இனிமேல் தான் போயிட்டு டிக்கெட்லாம் எடுக்கணும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 போல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். அப்படின்னா ஒரு 4:30க்கு அது மாதிரி உங்களுக்கு சஃபாரி டைம் நினைக்கிறேன். டைம் மட்டும் செக் பண்ணணும். 3:30க்கு அது மாதிரி கிளம்பிட்டா கூடலூர்லேருந்து முதுமலை பார்த்திங்கன்னா ஒரு 14 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ வந்து ஒரு 1/2 an hourல நம்ம அங்கே போயிடலாம், ரீச் ஆகிடலாம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்துல. 1/2 an hourல ரீச் ஆகிட்டோம்னா ஜீப் சவாரி போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாக. ஆஹா, வேற லெவலில் இருக்குங்க. வட்டவாடல ஒரு பிளேஸ் இருக்கும் இதே மாதிரி, பட் இந்த அளவுக்கு டென்ஸாக இருக்காது. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமான பிளேஸ். நாளைக்கு இதே ரூட்டில் நாங்கள் கிராஸ் பண்ணுவோமான்னு தெரியல. வீடியோ மட்டும் கவரேஜ் எடுத்துக்கிறேன். செம்ம மோசமாக இருக்குங்க ரோடு. ரூட் ரொம்ப அழகாக இருக்கு. ஐயோ ஐயோ, வேற லெவலுங்க. ஆக்சுவலாக நம்ம ரெசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டரில் முன்னாடி நிற்கிறாங்க. எந்த இடம்னா கூடலூர் வேல்ஸ் ரெசார்ட்னு சொல்லி ஒரு இடம் புக் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி நீடில் ராக் வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நிற்கிறோம். அந்த இடத்த மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. I know you hurt. I know you hurt. Let it out, just feel it. Let it out, cry it all out to me. When you're down, when your heart stops beating, you got me, you always got me. I'll lose you forever, chase away all of your bad dreams. செம்மையாக இருக்குது வியூ. இப்போ நின்றுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் ரூமு, நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டு. ஸோ அப்படியே டவுன் ஹில் போயிட்டுருக்கோம் கூடலூருக்கு, டுவர்ட்ஸ் கூடலூர். ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸோ ஃபைனலி ரூமுக்கு ரீச் ஆக போகிறோங்க. கூடலூர் ஸ்டே வந்துட்டோம். இப்போ அந்த கடையில் வந்து சும்மா சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கினோம். அந்த சோப்பு ஒரு 5 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன் அப்பா சரியான டேப்பராக இருக்குது. மேலே இருக்குது ரூமு. வா, நம்ம ரெசார்ட் வந்துருச்சு, வேல்ஸ் ரெசார்ட். இதே இடத்துல தான் தங்கியிருந்தோம் ஒரு 1 year பிஃபோர், பிப்ரவரியில். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்க்குறது தான். பட் இது ஏறி இறங்குறதே வேறு லெவலில் இருக்கும் ரூட்டு.
ஞாபகம் இருக்கா? ஆளு டல் ஆயிட்டாப்ல, கலரா இருந்தாரு. அதான் ஆளு பயங்கர கலர் மாதிரி டல்லா இருக்கீங்களே. ஓகே, ஃபைனலி ரீச்சிருங்க. நம்ம இவர் தான் வந்து ஆல்ரெடி நம்ம ரெசார்ட்டில் இருந்தார். அப்படியே நான் உள்ளே போய்ட்டு செக்இன் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஆக்சுவலாக ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அங்கே வந்துட்டு ரைஸு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு நேராக முதுமலை சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சஃபாரி அவைலபிளாக என்னென்னு தெரியல, ஏன்னா சம்மர் டைமில் அவைலபிலிட்டி இருக்காது. போய் பார்த்துட்டு என்னென்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீப் வாட்சிங். மக்களே, ஆக்சுவலாக அங்கே மதியம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. சாப்பிட்றப்பே லேட்டு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் வர்றதுக்குள்ளே மணி 3-3:30 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக மணி 4 ஆகுது. ஜீப் சஃபாரி வந்து 1 PM to அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. 1 PM to 6 PM போட்டிருக்கு. பட் என்ன டைம், என்ன ஜீப்பு, அந்த டைம் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு 4:30 ஆயிரம் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து முதுமலையோட அஃபீஷியல் அந்த வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரியே இருக்கும். ஸோ வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஜீப் சஃபாரி இன்றைக்கி கிடைக்குதான்னு தெரில, கிடைக்குதான்னு பார்ப்போம் என்னென்னு. உள்ளே போனால் தான் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே நான் இங்கே நேச்சுரலாக ட்ரீஸ் எல்லாமே பிளான்ஸ் எல்லாமே ரிசர்வில் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் விஷுவல்ஸில் ஆட் பண்ணுறேன். நான் முதுமலை செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. வேறு லெவல் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். பைக்கர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச முதுமலை. பாருங்க உங்கள் முன்னாடி இதோ முதுமலை புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகம். ஸோ அஃபீஷியலாக தமிழ்நாடோட முதுமலை டைகர் ரிசர்வுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். எதுவும் கேட்கல, எதுவும் செக் பண்ணல. போனோடலாம் என்ட்ரு ஆன உடனே மான்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருந்துச்சுங்க. வா, அப்படியே உள்ள அந்த செக் போஸ்ட் தாண்டினோடனே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வா, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக போனோம்னா ரொம்ப ஸ்லோவாக போனோம். பட் இந்த தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போக போகிறோம். ஏன்னா சஃபாரி நம்ம பிடிக்கணும். ஸோ அவைலபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். யானை ஷட்டிலாக இருக்குது. அப்படியே மரம் எவ்வளோ டீப்பாக எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக ட்ரை டைம்னால நமக்கு வந்து April 4th இன்னைக்கு ட்ரை டைம்னால நல்லா காஞ்சு போயிருக்கும். ஸோ அனிமல் ஸ்பாட்டிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட்டு நேச்சுராக க்ரீனரியாலாம் இருக்காது நமக்கு. அதுக்கு நம்ம வந்து பக்கா மான்சூனில் வரணும். பட் அப்போ அனிமல் சைட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா காட்டுக்குள்ளே தண்ணி இருக்கிறனால உங்களுக்கு வந்து வெளியே அனிமல்ஸ் நிறையா இருக்காது. மேய்ச்சலுக்கு நிறையா வராது. லீவ்ஸு அதெல்லாம் இந்த மான்லாம் சாப்பிடும் இல்லைங்களா, அதுக்காகலாம் இது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி டைமில் வந்து ஃபுட் அண்ட் வாட்டருக்காக என்னென்னா அது கிராஸ் பண்ண ஜோன் நிறைய கிராஸ் பண்ணும். அதிகபட்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா எலிஃபென்ட்ஸ் கிராஸ் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு 2 பேர், ஒருத்தர் பின்னாடி வந்துட்டுருக்கான், ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்கான். 2 பேர் மொத்தம் 3 பேர் சொன்னேன் இல்லைங்களா. அப்படியே குரூப்பாக சாப்பிட்டு அவசரமாக வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில் பே பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டு அவசரப்படுத்திட்டு இருக்கேன். வாங்க போகலாம், அனிமல் ஸ்பாட் பண்ணணும், எப்படியாவது ஜீப் சஃபாரி பிடிக்கணும். ஏன்னா 4:30 to 6 வந்து சூப்பர் டைம் நமக்கு ஈவினிங். ஸோ நம்ம அந்த டைம் தான் பெஸ்ட்டு சஃபாரிக்கு. அதனால் அப்படியே அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியுமான்னு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். போய் சஃபாரி பிடிக்கணும் எங்களுக்கு, அதுதான் ஒரே நோக்கம். ஸோ பார்ப்போம். காடு ஆனால் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. ஏப்ரல் அடுத்த மாதம்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக முதுமலை அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குறிப்பிட்ட தூரம் வந்துட்டோம். பட் அனிமல் சைட்டிங் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மான் ரோட்டில் அழகா, ஐயோ வேறு லெவலு. எவ்வளோ பெரிய மான் பாருங்கள், ரோட்டில் நிற்கிது. நான் அதை பார்க்கவே இல்லை, மேலே மான் நின்றுருந்துச்சா அதை பார்த்துட்டே போனேன். பட் போனதெல்லாம் மான் கூட்டமாக பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரிசர்வேஷன் ஏரியா அங்கே தான் கொஞ்சம் அதுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கும், இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி அதெல்லாம். ஸோ அதனால் மக்கள் பக்கத்துலேயே தான் இருக்கும் மான்கள். வேறு எதுவும் அனிமல்ஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. ஏன்னா இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு வந்தோம்னா வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம சஃபாரி முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது ஒன்று வாய்ப்பு இருக்கலாம். புத்தகர் இருக்குது, பார்த்துட்டேன். ஐயாஸ் மரங்குத்தி பார்த்துருக்கோம். மரங்குத்தினா நம்ம நார்மல் ஊர்களில் பார்ப்போம் இல்லையா, அந்த கலர் இல்லாமல் இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு ஜூம் லென்ஸ்லாம் இருந்ததுன்னா வேறு லெவலில் எடுக்கலாங்க.
அப்படியே கேமராவை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிட்டு வரேன், ஏதாவது இருக்கா. இங்கே பாரு லங்கூர். அழகா இருக்கு, பயங்கர சேட்டை பண்ணுவது இந்த லங்கூர். இது வந்து நீலகிரி லங்கூர். அது பரவாயில்ல, மான் பார்த்தாச்சு, உட்பேக்கர் பார்த்துட்டோம், நீலகிரி லங்கூர். ஆனால் குரங்கு தான் அப்படின்னாலும் இது கொஞ்சம் அந்த ஃபேஸ் வந்து அனுமான் குரங்குன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பயங்கர சேட்டையான குரங்குங்க இது. வண்டியில எல்லாம் போகும்போது இப்படி எட்டி உதச்சி விட்டு போயிடும், காரில் எல்லாம் ஏறி ஜம்ப் பண்ணும், பயங்கர சேட்டை பிடிச்ச குரங்கு. எலிஃபண்ட்ஸ் மட்டும் ரோட்டில் கிராஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட எதுவுமே வேணாங்க. அதுவும் டைகர் வந்து ஜீப் சஃபாரியில் தான் பார்க்க முடியும். அதுவே எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குன்னு தெரில. பார்ப்போம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இந்த ட்ரைபல் பீப்புளெலாம் ஸ்டே பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டால் அலர்ட் பண்ணப்பட்ட இடம் இது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மான்கள் இருக்கும். இப்போ எல்லாம் வெயில் டைம்னால வெளியே வரல ஒன்றும். போனதெல்லாம் இதில் வந்து வெறும் 20 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க போனோம். இந்த தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் சஃபாரி பிடிக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர்ஸு. அழகாக இருக்குது அது பாரு, சூப்பராக இருக்குங்க. 2 மான் நிற்கிது, பயப்படலாம் இல்லை, அது பாட்டு கேஷுவலாக இருக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இது வைட் ஆங்கிள் கேமரானால நமக்கு அவ்வளோ தூரம் டெப்த்தாக தெரியாது. மொபைல் எடுத்து எடுக்கலாம், பட் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சஃபாரி போகிறப்போ மொபைல் எடுத்துக்கலாம். ஸோ ரிவர் பெட்லாம் இருக்குது, பட் அனிமல்ஸ் ஒன்றும் தெரியலை. இப்போ இங்கே 2 மான் நிற்கிது, 2 3 நிற்கிது. அங்கே பாரு கூட்டமாக இருக்குது பாரு. லெஃப்டில் பாருங்கள் எவ்வளோ மான் நிற்கிதுண்ணா, கூட்டமாக இருக்குது. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிசர்வேஷன் ஆஃபீஸ் வந்துட்டோம். லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடு ரிசர்வேஷன் ஆஃபீஸ் இருக்கும். ரைட் சைடில் தெப்பக்காடு யானைகள் முகாம் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே ஒரு யானை நிற்கிது. அதெல்லாம் வந்து வளர்க்குற யானை, தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்க்குறது. அந்த இடத்துல நிற்கிது, வாட்டர் பாடி பக்கத்தில். சஃபா இருந்தால் அங்கே நிற்கிது பாருங்க. ஐயோ அப்பா எவ்வளோ பெருசாக இருக்கு போகிறா. நல்ல வயசான மயிலாக இருக்குங்களா. நல்லா இருக்கும். இல்லை வெயில் டைம்னால ஒன்லி வாக்கிங் தான். மயிலுக்கு பேர் ஏதோ ஒரு ஊரில் நவிலு. ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம். 5 மணிக்கு ஜீப் சஃபாரி எண்டான். இப்போ போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே கைஸ், கீப் வாட்சிங், கீப் ராக்கிங். தேங்க்யூ. டோட்டல் நமக்கு எவ்வளோ ஆச்சு? 2200. நமக்கு 3 பேருக்கும். பின்னாடி போயிடலாமா அப்படி? அண்ணே வந்துட்டார். ஃபைனலி ஜீப் சஃபாரி புக் பண்ணிட்டாங்க. இந்த ஜீப்பு தான் நமக்கு. எங்கடா பின்னாடியா? இந்த ஜீப் தான் நமக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய், ஹலோ, ஹாய், ஹாய், ஹாய். இவங்க தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. நாங்கள் 3 பேர் பேச்சுலர், மொத்தம் 7 பேர் போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஜீப்புக்கு 10 பேர். ஆமாம், 10 பேர் கால் வச்சுக்குவோம் இப்போ அந்த இடத்துல.
இன்றைக்கி நமக்கு லக் இருந்தால் டைகர் ஸ்பாட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எலிஃபெண்ட்டு மான் இதெல்லாம் நார்மலாக பார்க்கலாம் நம்ம. பட் டைகர் ஸ்பாட்டிங் வந்து முதுமலையில் அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஜீப் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேளை நம்ம இதை பார்த்து பேசியாச்சு. ஓகே, சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாடா கட்டுறேன் போலீஸுக்கு எல்லாத்துக்கும் டாடா காட்டும். ஓகே, என்ன இன்னைக்கு டைகர் ஸ்பாட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக பண்ணுவோம். என்ன ராசிக்காக இருக்கும் சொல்லுங்க. ரைட், அங்கே பாரு யானை 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 பார்த்துட்டோம். வளர்ப்பு யானை காட்டு மாடா டே காட்டு. ஒரு வாட்டி நம்ம இந்த பக்கம் நம்ம நின்று இருக்கோம். ஆமாம் ஆமாம், தெப்பக்கடை. அங்கே ஒரு 2-3 யானை இருக்குது. 4 யானை நினைக்கிறேன் மொத்தம். 1 2 3. ஆமாம், யானை குளிக்க போயிட்டுருக்கு. மயில் இருக்குது. இது வந்து வளர்க்குற யானைங்க, தெப்பக்காடு யானை. வந்தாக்கி ஒரு யானை இருக்குது கீழே. பட் இது வைடாங்கனால தெரியாது. ஒரு மான் நிறையா இருக்குது ஒரு உள்ள. நாங்கள் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். ஐயா நிற்கிறது சிறுத்தை அசால்ட்டாக மரத்தில் ஏறும். மேலே இந்த மாதிரி இவ்வளோ உச்சியில் தாண்டா இருக்கும் சிறுத்தை. சீப்லலாம் வர அது வந்து ஆளுங்களை பார்த்தா கோச்சஸ் உள்ளதில்ல. அது நம்மளை பார்த்தோன்னு ஃபஸ்ட்டு அதுதான் ரன் பண்ணும். இப்போ தான் கொஞ்சம் இன்டீரியராக இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். இங்கேயா நல்லா எடுத்துருவாங்கடா, ஸ்கில் தான். இல்லை இப்போ யானை என்ன விரட்டுச்சுன்னா உள்ளே வந்துடுவாங்க. ரிவர்ஸ்லேயே தான் போவாங்க. யானையெல்லாம் விரட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரிவர்ஸ்லேயே வருவாங்க. மைல்டான வேகத்தில் தான் வருவாங்க. ரொம்ப கண்ணாப்படம் தான் வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அது. சன்செட் டைம் சூப்பராக இருக்குது. ஓகே, ஆனால் அதோட நம்பிக்கையில் வந்தேன். சரி இன்னைக்கு இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க திரும்பி படுத்துருக்கு. 2 நாள் கண்டினியூஸாக நான் இல்லை இப்போ பக்மா இருக்குன்னா தண்ணி இருந்தால் தானே அந்த ஈரப்பதம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இல்லை மணலில் தெரியும். டைகர் வந்து முந்தா நாள் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. 3 டைகர். அதுவும் ஆக்சுவலாக நம்ம ஜீப் டிரைவர் அண்ணன் பேரே புலிபாண்டியான். லக்கி பர்சன் புலி பார்க்குறதுல. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு லக் இருக்குன்னு. அவ்வளோ ஈஸி கிடையாது புலியை பார்க்குறது. பார்ப்போம். ஓடுது, எதுவும் கிராஸ் பண்ணுதுடா. கரெக்டாக அந்த ஜோனுக்கு வரும்போது மான் வருது. ரேவந்த் எடுத்துட்டியா? கிராசிங்கில் எடுக்கணும் ரோட்டில், அதான் செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சஃபாரி முடிய போகுதுங்க. 2 யானை அங்கே உள்ள மண் நிற்கிது பாரு லெஃப்டில். ஆல்மோஸ்ட் சஃபாரி முடிய போகுது. 1 hour சஃபாரி இது. நான் ஜீப் சஃபாரி எவ்வளோ ஒரு பர்சனுக்கு வந்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எலிஃபெண்ட் நாங்கள் 2 பார்த்தோம். அடுத்து மலபார் ஸ்குரில் பார்த்தோம். அப்புறம் வந்து மான்கள் நிறைய பார்த்தோம். வைல்டு கார் பார்த்தோம், காட்டு மாடு. ஸோ நமக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு தான் லக்கு இருந்திருக்கு. டைகர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு லக்கு இல்லை நமக்கு. ஸோ பார்ப்போம், நாளைக்கு கபினி போகிறோம், அங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோ ஈஸி இல்லை, பட் கிடைச்சா நல்லாயிருக்கும்.
வைல்டு பைசன் காட்டு மாடு படுத்துருக்கு பாருங்க. ஃபுல்லாக வாட்டர் பாடி பக்கத்தில் தான் இருக்குது. அண்ணே போகலாங்கண்ணே. ஃபைனலி ஜீப் சஃபாரி முதுமலை போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாரு மான் இங்கே எவ்வளோ இருக்குது பாரு. இங்கே எவ்வளோ மான் மேயுது பாரு. இங்கே பாரு கீழே இல்லை. ஸோ வந்து டைகர் ஸ்பாட் பண்ண முடியல நம்மளால். பரவாயில்ல, எடுத்தவனெல்லாம் டைகர் பார்த்துட முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நாளைக்கு பார்ப்போம் டைகர். நாளைக்கு வந்து கபினி போகிறோம். கபினி வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமலும் இருந்திருக்கும். அது வந்து பயங்கர டென்ஸான ஃபாரஸ்ட்டு. கர்நாடகா தான் அதோட பேஸே நமக்கு. ஸோ வந்து நாளைக்கு கபினி போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. ஜீப் சஃபாரி, ரிவர் போட் சஃபாரி ரெண்டுமே பண்ணுறாங்க. நம்ம லக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். டைகர் ஸ்பாட் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு சொல்ல வரல, கஷ்டம்தான். ஏன்னா எவ்வளோ பேர் இதுக்காக வெயிட் பண்ணிலாம் எவ்வளோ மாதம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தோன்னே ஒரே சஃபாரிலலாம் டைகர் பார்க்க முடியாது. மான் பார்த்தோம், அப்புறம் என்ன மலபார் ஸ்குரில் அது, அப்புறம் வைல்டு போர் பார்த்தோம், மங்கூஸ் பார்த்தோம், அப்புறம் உட்பேக்கர், எல்லாமே அனிமல்ஸ் தானே. எல்லாமே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இப்போ வண்டி எடுக்க போகிறோம். இங்கே தான் வந்து ரிசர்வேஷன் நமக்கு டிக்கெட். இந்த இடம் எக்ஸாக்டாக என்னென்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ப்ளஸ் தெப்பக்காடு யானைகள் முகாம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. நீங்கள் ரெண்டுக்குமே இங்கே தான் புக் பண்ணணும். முதுமலை மெயின் ரோட்லேயே இருக்கும் இது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு ரூம் வந்து அப்படி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக காட்டிட்டு இன்றைக்கி விளாக் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. ஃபஸ்ட் டே. கீப் வாட்சிங். இன்னும் பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ்லாம் நாளைக்கு இருந்தால் இருக்குது. கீப் வாட்சிங். சஃபாரி போயிட்டு வந்துட்டு வண்டி பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. டுவர்ட்ஸ் கூடலூர் ரூட்டு தான். ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு தான் திரும்ப போகிறோம். போகும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறது தான். போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பெரிய ட்ரைவுங்க, ஒரு 350+ கிலோமீட்டரு. அடுத்து இங்கே வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 20-40 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நியர்பை 400 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லாம் நல்லா டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட்டு, அப்படியே எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். குரங்குலாம் உட்காந்துருக்கு. ஹாய். அதே மாதிரி இப்போ போகிற வழியில் ஏதாவது நம்ம டுவர்ட்ஸ் இந்த ரூட்டில் போகும்போது ஏதாவது அனிமல் ஸ்பாட்டிங் இருந்தால் அதையும் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். டைகர் ஸ்பாட்டிங் தான் இன்றைக்கி இல்லை. எலிஃபெண்ட் ஏதாவது கிராஸ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இந்த டைமில். அப்படியே வரிசையாக ஒரு 4-5 யானை ரோடை கிராஸ் பண்ணி போச்சுன்னா செம்மையாக இருக்கும். பார்க்கலாம், என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு ஒரு வீடியோவில் கிடைக்கும். ஏய் ஜஸ்ட் நவுடா, இப்போதான் கிராஸ் ஆச்சு. இங்கே பாருங்க, இப்போதான் ரோடை கிராஸ் பண்ணுச்சு. உள்ளே போய் பாருங்க யானை. அப்பா, இதை பார்த்தோன்னா அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரோடு கிராஸ் பண்ணி இப்போ தான் போகுது உள்ள. அப்பா, ஃபைனலி ரோடு கிராஸிங் பார்த்தாச்சுங்க. வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் ஆச்சுன்னு தெரியல, பட்டு ரோடு கிராஸ் பண்ணதை பார்த்துட்டேன் லைவாக. ஒரே ஒரு யானை மட்டும் தனியாக போகுது. ஆக்சுவலாக ஃபேமிலியாக வர எலிஃபென்ட், குரூப் ஆஃப் எலிஃபென்ட் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஒரு யானையாக கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் மேல் எலிஃபென்ட் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கிட்ட நம்ம எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. ஸோ வேறு லெவலுங்க. கடைசியாக பாருங்கள், முதுமலை இந்த செக் போஸ்ட் வந்துருச்சு. அந்த டைமில் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்பாட் ஆகிருக்கு. ஆனால் என்ன, வீடியோவில் அந்தளவுக்கு கவர் ஆகிருக்காது. லைட்டிங் லோ லைட்டில். அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க நடந்து போகும்போது. முதுமலை அவ்வளோதான் தாண்டிட்டோம். ஸோ இதுக்கு மேலே ரூம் தான் நேராக. செம்ம எக்ஸைட்டட் டைம்.